இந்த நாள் தலைப்பு எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன தலைப்பு இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம்? நீ இயேசுவுக்காய் எரிந்து கொண்டே. என்ன பண்ணு? நீ இயேசுவுக்காய் எரிந்து கொண்டே இரு. இந்த தலைப்பு தான் இந்த நாளை தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. இந்த சேனலை இப்பதான் புதுசா பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியம் பிடித்திருந்தால் மக்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை இனி வரும் நாட்களில் செய்வாராக. ஹல்லேலூயா. வாசிங்க. இந்த நாள் எங்களோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையாவது லேவியர் ஆகமத்தின் புத்தகம். லேவியர் ஆகமம் 16 அதிகாரம் 12-13 வாசி. லேவியர் ஆகமம் 6 அதிகாரம் 12-13 வாசி. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி ஆவியால் அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்கடுவன். அப்புறம் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலை காயம் மற்றும் சோதரம் இந்த வேலையில கூட ஆண்டவரே உடைய வார்த்தைங்கிற மண்ணாலை தரும்படியா சொல்லிக்கிறோம். ஆசனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். கர்த்தருடைய விதத்தின் வாயிலை தேடுவார்களே. அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்ற வார்த்தையின்படியே இந்த வேலையில கூட ஆண்டவரே வார்த்தைக்காய் வருகிறோம். இந்த வசனத்தினால் அவருடைய பிரசனத்தினால கர்த்தர் நிரப்புகிறார். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியா சொல்லிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய அன்பின் தரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிறோம். இந்த வேலையை சத்தியத்தை கேட்கும்படி ஆண்டவரை சிந்தை சிறந்தபடிக்கு மந்தமான செவிகளை திறந்தவிடும். பிரகாசமான மனக்கண்களை கொடுத்தரும்படியா சொல்லிக்கிறோம். இந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்தும்படியா சொல்லிக்கிறோம். இந்த வேலையில நீர் பேசும் நானும் நாங்களும் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. வார்த்தை வராது. ஹல்லேலூயான்ற வார்த்தை வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய் வராது. ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பலிபீடத்தின் மேல் நிற்கிற அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போகக்கூடாது, அணைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? உங்களுக்குள் இருக்கிற அந்த அக்கினி, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவி எப்போதும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வல்லமைக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதன் கிரியைகள் செயல்பட்டு, கர்த்தருடைய கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப அக்கினினா என்னங்க? பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னன்னா, நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். அது இவர்களை பட்சிக்கும். பாருங்க, என் வார்த்தை எப்படி ஆக்குவாரா? அவருடைய வார்த்தையை, அவர் வார்த்தை தான் என்ன? அக்கினி. அப்ப விறகுனா யார்? ஜனம்.
அப்ப இங்க சொல்லப்படுகிறதான அக்கினினா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்காய் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கும். கர்த்தர் சார்பில் நீங்கள் எரிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்காக இருக்க வேண்டும். கர்த்தருக்காய் பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்காய் செயல்படுகிற அந்த காரியம் நின்று போகக்கூடாது. அதுதான் என்ன பண்ணக்கூடாது சொல்லுகிறது, அவிழ்ந்து போகாது. எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது அவிழ்ந்து போகலாகாது. நீங்கள் அணைந்து போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்குள் இந்த நாளிலே உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு அக்கினியை போல விரும்புகிறார். அந்த அக்கினி எப்போதும் பற்றி எரிய வேண்டும் என்று, பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இயேசு சொன்னார், இதோ பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே அவருடைய அக்கினியை போட விரும்புகிறார். அந்த அக்கினி எப்போதும் கர்த்தர் சார்பிலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது என்று இந்த கால வேளையிலே கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளையே, இன்று கர்த்தர் உங்களோடு கூட இறங்கிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இன்றைக்கு அநேக பேர் ஆதாமை போல் கர்த்தர் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஒளிந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறார்? நீ ஒளிந்து கிடக்கிற நல்ல மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நீ மறைந்து இருக்க மாட்டாது. வெளியே நீ உலகத்துக்கு ஒளி, நீ தான் ஒளி, நீ தான் ஒளி. மறைந்திருக்காத அந்த பொருளிலிருந்து வெளியே வா, அந்த மலையிலிருந்து வெளியே வா. நீ யார் என்றால் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி. நீ கர்த்தருக்காக செயல்படுகிறவன். நீ பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி. நீ எரிந்து கொண்டிருக்கிறவன். நீ தூரமாய் ஒதுங்கி கொண்டு போயிட்ட, ரொம்ப தூரமா போயிட்ட. நீ இந்த நாளிலே கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சர்வ தகன பலி அப்படின்னா சர்வ அங்க தகன பலி. எல்லாம் சர்வனா சர்வம், எல்லாமே. சர்வனானது எல்லாமே. அங்க அப்படின்னா என்ன? நம்முடைய சரீர அங்கங்கள், உறுப்புகள், முழு சரீர உறுப்புகள். தகனிக்குதுன்னா என்ன? சுட்டெரிக்கிறது. அப்ப முழு சரீரத்தையும் முழு சரீரத்தையும் சுட்டெரிப்பதுதான் என்ன? சர்வ அங்க தகன பலி. சர்வ தகன பலி. இந்த வேளையிலே உன்னுடைய முழு சரீரத்தையும் கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்து நீ பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பலிபீடத்தின் மேல் நீங்கள் ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காய் நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது, உணர்த்துகிறது. அல்லேலூயா. இந்த வேளையிலே நீ கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் தகன பலி மேல் எரிந்து கொண்டிருக்கிற அந்த வெளியாய் தகன பலி மேல் இருக்கிற அக்கினி எரிந்து போகக்கூடாது. நீ பலிபீடத்தின் மேல் இருக்கிறவன். உடைய அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு சரீரம் தகன பலி. அது சுட்டெரிக்கப்பட வேண்டியது. ரோமர் 12:1 சொல்லுகிறது. வாசிங்க. திரும்ப இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ற. ரோமர் 12:1 அதிகமா வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. பாருங்க, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து உங்கள் சரீரங்களை கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலையிலே விரும்புகிறார். நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஒரு பலி கொடுக்கணும்னா, தகன பலி கொடுக்கணும்னா அந்த தகன பலி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? லேவியராகும் 1:10 சொல்லுகிறது. வாசிங்க, எப்படி இருக்க வேண்டும்? வாசிங்க.
லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியினால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து பாருங்க. அப்ப பலி செலுத்தணும்னா பழுதற்ற ஒரு ஆடா இருக்கணும். அப்படின்னா என்ன? பழுதற்ற ஒரு ஆடா இருக்கணும், பரிசுத்தமா ஒரு ஆடா இருக்கணும். அல்லேலூயா. முதன்மையான ஆடா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற காரியம் எப்ப எப்படி இருக்கணுமா? நீ பலி கொடுக்க பலியா இருக்கிறதெல்லாம் எப்பவுமே எப்படி இருக்கணுமா? கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் பழுதற்றதா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்ப ஏன் இன்னைக்கு கர்த்தர் நம்ம பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாருன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த காரியம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பலி என்றால் நீங்கள் கர்த்தர் கொடுக்கிற பலியா இருப்பீர்களானால் நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அந்த தகன பலியா இருப்பீர்களானால் அந்த பலி என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பழுதா இருக்கிறது பாவத்தோடு கர்த்தருடைய கர்த்தரை சேர முடியாது. அதான் வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. பாவத்தோடு கர்த்தரை நெருங்க முடியாது, பரிசுத்தமானதான் கர்த்தரை நெருங்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீ ஏன் அங்க பரிசுத்தமா சொல்றாரு என்றா, நீ ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடா, பழுதற்ற ஒரு ஆடு. கர்த்தரை கொடுப்பதெல்லாம் பழசா கொடுக்கூடாது, புதுசா தான் கொடுக்கணும், அதை பரிசுத்தமா கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த காரியம் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்படி பரிசுத்தமா அதான் கர்த்தர் அதன் மேல் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஆபேலும் பலி செலுத்தினான், காயினும் பலி செலுத்தினான். ஆனால் கர்த்தர் காயினுடைய காணிக்கை கர்த்தர் அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஆபேல் கர்த்தருக்கு உண்மையாகவும் பழுதற்றதாய் கர்த்தருக்கு உண்மையுமாய் உத்தமமாய் கொடுக்கப்பட்டனால் ஆபேலின் காணிக்கை அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயின் காணிக்கையை கர்த்தர் நிராகரித்தார். அல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கொடுக்கிற அந்த பலி பரிசுத்தமா இருக்க வேண்டும். நீங்கள் தான் அந்த பலி, நீங்கள் தான் அந்த பலிபீடம், நீங்கள் தான் அந்த விறகு. நீங்கள் கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில நினைப்போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆசானுடைய பாஸ்டருடைய வேலை என்னவா? வாசிங்க, அனல் மூட்டி விடணும். நீ கர்த்தருக்காய் அணைந்து போக மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணுமா? அனல் மூட்டி விடணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42:3 வாசிங்க. ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அமையாமலும். பாருங்க, அப்ப நெறிந்த நாணலை முறிக்காமல் இருக்கிற தேவன், மங்கி எரிகிற திரியை அமைக்காமல் இருக்கிற தேவன். நீ கர்த்தருக்காய் மங்கி எரினா வரவே போல, கர்த்தருக்காய் உண்மையா நான் செயலாற்ற முடியல, கர்த்தருக்காய் உண்மையா இருக்க முடியல அப்படின்னு நீங்க நினைத்தீர்களா? அவர் சொல்றாரு, மங்கி எரிகிற திரியை அமைக்காமலும் நெறிந்த நாணல். இப்போ ஒரு விளக்கேற்றும் போது அந்த திரி கருப்பா போயிடும், பாத்துக்கிறீங்களா? அப்ப அந்த கருப்பா இருக்கிற அந்த திரியை அப்ப ஏற்றி வைக்கும் போது கருப்பா ஆயிடுச்சுனால அது எழுத்து கொண்டே இருக்கும். கருப்பா ஆயிடுச்சுன்னா அந்த திரி, அந்த விளக்கு என்ன பண்ணும்? அணைந்து போகும். அப்ப நெறிந்த நாணலை முறிக்காமலும் அந்த விளக்கை அமைக்காமலும் மங்கி எரிகிற திரியை அமைக்காமலும் இருக்கிற தேவன். ஒருவேளை நீ கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம், கர்த்தருக்காய் சரியா ஒளி கொடுக்க முடியாம இருக்கலாம். இந்த வேலையில கர்த்தர் சொல்லுகிறார், இது மாதிரி இருக்கிற பீப்பிளை ஆசாரன் என்ன பண்ணுமா? கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து அவனுக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் ஆசாரனுடைய வேலை. வாசிங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அனல் மூட்டி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பாருங்க, உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி விடுவதுதான் யாருடைய வேலை? ஆசாருடைய வேலை. அதுதான் அங்க போடப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு எரித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன?
அனல் மூட்டி விடணும், விறகுல அனல் மூட்டி விடணும். அதுதான் ஆசானுடைய வேலை. மல்கியா 2:3 சொல்கிறது, ஆசானுடைய உதடுகள் 2:17 சொல்கிறது, ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அப்ப கர்த்தருடைய வேதத்தை தான் இந்த நாள்ல நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இந்த பாஸ்டர் மூலியமா என்ன பேச போறாரு, எனக்கு என்ன வார்த்தை கொடுக்க போறாரு, அதுதான். அப்ப அந்த பேசுகிற வார்த்தை உலக காரியங்களை குறித்தோ சுய இச்சைகளை குறித்து இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். நித்திய ஜீவனுக்காய் அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்காய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். அதுதான் ஆசானுடைய வேலை. ஒரு தூரம் போயிடுச்சா அந்த ஆளை தேடி போகணும், அதை கர்த்தருக்காய் திரும்பி கொண்டு வந்து அதை பிரகாசிக்க வைக்கணும். அதுதான் ஆசானுடைய வேலை. காலைதோறும் கட்டைகளை அடுக்கி இந்த நாளிலே உங்களுக்கு உண்டான தேவத்தை அனல் மூட்டி விடும்படியா இந்த நாளில் ஆசானுடைய வேலை அதுதான். அப்ப அந்த கட்டைனா என்ன வாசிங்க, எரேமியா 10:8 வாசிங்க. எரேமியா 10:8. அந்த கட்டை மாயையான போதகமாய் இருக்கிறது. அப்ப அந்த கட்டைனா என்ன? அப்ப அந்த கட்டைகளை காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த கட்டை என்றால் என்ன? ஆசாரியன் காலைதோறும் புதிய புதிய உபதேசத்தின் மூலமாய் உங்களை கர்த்தருக்குள்ளாய் அனல் மூட்டி விட வேண்டும். அல்லேலூயா. காலைதோறும் புதிய உபதேசம் கொடுத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை போதித்துக் கொண்டு உங்களுக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி விடும்படியாய் அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனல் அணைந்து போகாதபடி பார்த்துக்கிற வேலை யாருடைய வேலை? ஆசானுடைய வேலை. அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கலாம், அணைந்து விடக்கூடாது. அதை காலைதோறும் ஆசாரன் என்ன பண்ண வேண்டும்? அதற்கு அனல் மூட்டி விட்டுக்கொண்டே விறக போட்டு அதை அனல் மூட்டி கொண்டு உபதேசத்தின் மூலமாய் ஆண்டவர் இடத்தில் புதிய புதிய உபதேசத்தின் மூலமாய் புதிய புதிய வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. மூணாவது காரியம் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அவிழ்ந்து போகக்கூடாது. அதாவது நின்று போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, அவிழ்ந்து போகக்கூடாது. ரோமர் 12:11 வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாய். நீ அவிழ்ந்து போகக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? நீ அக்கினியா இருக்கணும், அனலா இருக்கணும். எதிர அனலா இருக்கணும்? ஆவியிலே அனலா இருக்கணும். என்ன வாசனை சொல்லுது? 1 தெசலோனிக்கேயர் 5:19 என்ன சொல்லுது வாசிங்க. அவிழ்த்து போடாதீர்கள். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாசியம் ஆவியை அனலாயிரு, ஆவியை அவிழ்த்து போடாதே. உடைய ஆவி அவிழ்ந்து போகக்கூடாது, உடைய அக்கினி அவிழ்ந்து போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியை அவிழ்த்து போடாது. அனல் மூட்டி எரிந்து கொண்டே நீ கர்த்தருக்கா எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். உடைய அக்கினி உன்னுடைய ஆவி அவிழ்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற நாட்கள்ல ஒரு மனிதனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன சாட்சி. யாரை குறித்து சொன்ன சாட்சி? ஒரு மனுஷனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன சாட்சி. அந்த யார் அந்த மனுஷன்னா? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா வாசிங்க. யோவான் 5:35 வாசிங்க. விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். பாருங்க, யாரை குறித்து சொல்ற? யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கா எப்படி இருந்தானா? எரிஞ்சி பிரகாசிக்கிற ஒரு அக்கினியாய், ஒரு தீபமாய் இருந்தான். அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் சில நேரம் களி கூற மனதாய் இருந்தோம். அப்படி இருந்தார் யோவான் ஸ்நானகன். எப்படி? அக்கினியா இருந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் ஒருவேளை நீங்கள் மரிப்பீர்களானால், இல்ல ஆண்டவருடைய வருகை சமீபமானால், உங்களை குறித்து ஆண்டவர் இத மாதிரி சாட்சி கொடுக்கணும். யோவான் ஸ்நானகனை போல சாட்சி கொடுக்க வேண்டும். அவன் பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இந்த மகள் எனக்கா எரிந்து கொண்டிருந்தால் அவனுடைய வெளிச்சத்திலே நிறைய பேர் களி கூற மனதா இருந்தார்கள் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் விதமாய் கொடுத்த சாட்சி, யோவான் ஸ்நானகனை குறித்த சாட்சி உங்களை குறித்த கர்த்தர் சொல்லவே வேண்டும். ஏன்னா யோவான் ஸ்நானகன் அக்கினியா இருந்தான். அவனுக்குள் அந்த ஆவி அவிழ்ந்து போகவில்லை, அவனுக்குள் அந்த அனல் கொழுந்து போகவில்லை.
அவன் தேவனுக்காய் பற்றி எரிந்து கொண்டே இருந்தான். கர்த்தர் சொன்ன காரியத்தை ராஜாவுக்கும் பயப்பில்ல, அதிபதிக்கும் பயப்பில்ல, மாறாக இவனை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். அது போல நீங்கள் கர்த்தருக்காய் இந்த நாளிலே ஆவிலே அனல் கொண்டு, ஆவிலே அழுத்து போடாமல், அனல் மூட்டி, எந்த மனுஷனுக்கும் சாட்சி, எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் கர்த்தருக்காய் ஒரு சம்மியல சாட்சிகளை வாழ்கிறானால் பரலோகம் உங்களை குறித்து சாட்சி சொல்லும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னை குறித்து பூமியிலே மனுஷருக்கு முன்பாக அறிக்கையிடுகிறவனை பிதாவுக்கு முன்பாகவும் என்னுடைய தூதருக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவேன். என் வசனங்களை குறித்து இடர் அடிக்கிறவனை, அறிக்கையிடாதவனை பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் நான் மனிதன். யோவான் ஸ்தானம் ஒரு வாலிப மகன், ஸ்ரேவான், அவன் சில நேரம் தான் அந்த அக்னியை பிரகாசித்தார். அவர் சொன்ன வார்த்தை நிமித்தமாய் அவரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று கல்லறிஞ்சு போட்டு சாவடிச்சிட்டான். அவனுக்கு கொடுத்த அந்த கனம் என்ன தெரியுமா? ஊர் அவனை ஏத்துக்கல, கல்லறிந்து கொண்டானோ. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு அவருக்காய் ஒரு நிமிடம் எழுந்து அவரை கைத்தட்டி வரவேற்றார். அந்த சாட்சி தான் உங்களுக்கும் எனக்கும் வேணும். அல்லேலூயா. ஏதோ வரோம் போறோம் சாட்சியா வாழலாம், அது முக்கியம் அல்ல. உன்னை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். உன்னை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு திட்டம் சொல்ல வேண்டும். நான் சபைக்கு போறேன், ஒரு விசுவாசியா இருக்கிறேன், இந்த பெரிய சர்ச்சில சாட்சியா இருக்கிறேன் அல்ல. கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருப்பது உண்மையானால் உன்னையும் என்னையும் குறித்து அவர் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். ஜீவனுள்ள சாட்சியாய் நீங்கள் வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி, நீ எப்போதும் கர்த்தருக்காய் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய வெளிச்சத்துல எல்லாரும் கர்த்தராண்டே வரணும். நீ அப்படி இருக்கணும். உன்னுடைய நட உட பாவனை எல்லாம் கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர்